அரசியல் செயற்பாட்டாளரும் சமூக ஆர்வலருமாகிய டான் பிரியசாத் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இந்த விடயமானது இலங்கை அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல அவருடைய படுகொலை தொடர்பாக நிறைய வித்தியாசமான கருத்துக்களை வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க இந்த டான் பிரியசாத் அவர்கள் தொடர்பாக நிறைய விஷயங்களை நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட். டான் பிரியசாத் அவர்கள் இலங்கையில ஒரு அரசியல் செயற்பாட்டாளராகவும் சமூக ஆர்வலராகவும் சொல்லப்படுகின்ற இந்த டான் பிரியசாத் அவர்கள் தற்பொழுது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் படுகொலை செய்யப்பட்ட விடயம் தொடர்பாக சமூக வலைத்தளத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய கருத்துக்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து போட்டு கொண்டிருக்கிறாங்க. இவர் தொடர்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, டான் பிரியசாத்தை வந்து நிறைய இனவாதம் தொடர்பான நிறைய விஷயங்களை வந்து இவர் சொல்லியிருக்கிறார். இனவாதம் தொடர்பான நிறைய பிரச்சனைகளை வந்து இவர் கொண்டு வந்திருக்கிறார். சிறுபான்மை இனத்துக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து இவர் செஞ்சிருக்கிறார். குறிப்பாக முஸ்லிம் சகோதரருக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து இவர் செஞ்சிருக்கிறார். காலி முகத்திடல்ல முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடைபெற விடாமல் நிறைய பிரச்சனைகள் வந்து அங்க கொண்டு வந்திருக்கிறார். இப்படியான நிறைய இனவாதம் தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து இவர் மீது வந்து எழுதப்பட்டிருக்கு. அதாவது இவர் தொடர்பாக சமூக வலைதளங்கள் எழுதப்பட்டது வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த டான் பிரியசாத் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இந்த விடயத்தை வந்து இன்னொரு மாதிரி வந்து சொல்றாரு. அதாவது இலங்கையில இப்ப நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா கொஞ்ச நாட்களாகவே இந்த அனூர் அவர்களோட இந்த ஆட்சி காலத்துல கொஞ்ச நாட்களாக பார்த்தோம்னு சொன்னா நிறைய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் வந்து பதிவாகி இருக்குது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள்ல எல்லாம் கொல்லப்பட்டவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலானவர்கள் வந்து பாதாள உலகக்குழுவோட சம்பந்தப்பட்டவர்கள், போதைப் பொருட்களோட சம்பந்தப்பட்டவர்கள், நிறைய இனவாதம் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள், வன்முறை சம்பவங்களோட சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லி ஒரு லிஸ்டே வந்து நாங்க சொல்லலாம். அப்படி சம்பந்தப்பட்டவர்களை நிறைய பேர் வந்து சுடப்பட்டிருக்கிறார்கள். சுட்டவர்களும் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அவர்களும் பிரச்சனைக்குரிய ஆட்களாகவே இருக்கிறார்கள். அதாவது இந்த பாதாள குழுக்களோடு சம்பந்தப்பட்ட நபர்களாக வந்து இருக்கிறார்கள். அப்ப என்ன மாதிரியான கருத்து மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொன்னா, சுடுபவர்களும் சரி, சுட்டு கொல்லப்படுபவர்களும் சரி, வன்முறை சம்பவங்களோட தொடர்புடையவர்களான், அவர்கள் இறக்க வேண்டியவர்களான், இந்த மாதிரியான ஒரு கருத்து வந்து மக்கள் மத்தியில வந்து பரவி இருக்குது. இப்ப நாம பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து நாங்க கவனிக்கணும். தேசிய பாதுகாப்பு, இலங்கையின் தேசிய பாதுகாப்பு. தேசிய பாதுகாப்புன்னு சொன்னா இலங்கை மக்களினுடைய பாதுகாப்பு வந்து இந்த இடத்துல கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னு சொன்னா இலங்கை அரசாங்கத்தை விட்டு இலங்கையின் பாதுகாப்பு துறையை விட்டு இலங்கையில வெளியாள், அதாவது இந்த இலங்கையின் பாதுகாப்பு துறையில் இருக்கிற ஆட்களை விட்டு வெளியால பார்த்தோம்னு சொன்னா நிறைய பேர் கையில வந்து துப்பாக்கி இருக்குது. இந்த சம்பவங்கள் வந்து எங்களுக்கு இன்டிரெக்டா சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா இலங்கை அரசாங்கத்தை விட்டு இலங்கையில வெளியால இருக்கிற நிறைய பேர்ட்ட கையில வந்து துப்பாக்கி இருக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு சொல்லுது. அப்ப இந்த துப்பாக்கி இருக்கிறதால என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு சொன்னா இதுவரைக்கும் நாங்க பார்த்ததுல வந்து நிறைய பேர் வந்து இந்த வன்முறை சம்பவங்களோட தொடர்புடையவர்களா இருந்தால் கூட இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் வந்து எந்த நேரத்திலையும் ஒரு அப்பாவி நபர் மீது வந்து திரும்புறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த குழுக்களுக்கு வேண்டப்படாத ஒரு வன்முறை சம்பவங்களில் ஈடுபடாத ஒரு அப்பாவி நபர் மீது கூட இந்த துப்பாக்கி பிரயோகங்கள் வந்து திரும்புறதுக்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து நாங்க இலங்கை அரசாங்கம் வந்து இந்த வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள், இந்த துப்பாக்கிகளை கையாள்பவர்கள், அதாவது இந்த அரசாங்கத்தை விட்டு வெளியால துப்பாக்கி வச்சிருக்கிற நிறைய பேர் வந்து இலங்கையில் இருக்கிறார்கள். இந்த சம்பவங்கள் வந்து எங்களுக்கு அதைத்தான் சொல்லுது. அப்ப அந்த நபர்களை வந்து இலங்கை அரசாங்கமானது கைது செய்ய வேண்டும். அந்த நபர்களிடம் இந்த துப்பாக்கிகள் வந்து பறிமுதல் செய்ய வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இடத்துல தான் இலங்கை மக்களுடைய பாதுகாப்பும் இலங்கையின் தேசிய பாதுகாப்பும் வந்து கேள்விக்குறியா இருக்குது. இலங்கையை நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இலங்கையின் பாதுகாப்பு துறைக்கு பட்ஜெட்ல பார்த்தோம்னு சொன்னா பல மில்லியன் ரூபா வந்து ஒதுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இலங்கையின் ராணுவத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அளவுக்கு அதிகமான நிறைய ராணுவ வீரர்கள் வந்து இலங்கையில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு துறை இருக்கிற இந்த நாட்டுல இப்படியான சம்பவங்கள் வந்து பதிவாகிறது வந்து இலங்கை அரசாங்கத்தின் மீது நிறைய கேள்விகளை வந்து முன்வைக்குது. ரைட். அடுத்தாக இந்த டான் பிரியசாத் அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னு சொன்னா நிறைய இனவாதம் தொடர்பாக முஸ்லிம் சகோதரர்களுக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள், நிறைய வன்முறை சம்பவங்கள் வந்து பதிவாகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொழும்புல தமிழர்களுடைய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவு கூறப்பட இருந்த நேரத்துல அங்க இவர் சென்று அங்க நிறைய வன்முறை சம்பவங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து இவர் கொண்டு வந்திருப்பதாக பதிவாகி இருக்குது. இப்படி நிறைய இனவாதம் தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து இந்த டான் பிரியசாத் அவர்கள் மீது வந்து குற்றஞ்சாட்டப்பட்டிருக்குது. அதாவது இவர் வந்து சில நபர்களை சேர்த்து கொண்டு இனவாதம் தொடர்பான நிறைய விஷயங்கள், நிறைய வன்முறை சம்பவங்கள் வந்து ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த டான் பிரியசாத் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது போலீசார் 3 சந்தேக நபர்கள் வந்து கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டான் பிரியசாத் அவர்களை வந்து சுட்டு கொன்றவர்கள் வந்து தென்பகுதியில் இருக்கிற பாதாள குழுக்களை சேர்ந்த நபர்கள் என்று சொல்லி இப்பொழுது சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னு சொன்னா
குறிப்பிட்ட நாட்களுக்கு முதல் வந்து டான் பிரியசாத் அவர்கள் இந்த பாதாள குழுக்களோட சம்பந்தப்பட்ட சில நபர்கள் பற்றி வெளிப்படையாக வந்து சில கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்கு. இதனால ஏற்பட்ட பகையின் காரணத்தினால இந்த பாதாள குழுக்கள் வந்து இவரனை வந்து கொண்டிருக்கலாம்னு சொல்லி தற்பொழுது போலீசார் வந்து சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்சிருந்தான். இந்த வீடியோ தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதை சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.